கைஸ் இன்னைக்கு ஃபுல்லாவே நம்மளுக்கு ஒரு டிப்ரிமிஷன் டே தான். சோ மறக்காம வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. காலையில எழுந்துச்சுனே முதல் வேலையா பிரஷ் பண்ணிட்டு குளிச்சுட்டு சீக்கிரமா கிளம்பிட்டேன். டிப்ரிமிஷன் 1 நம்ம வாங்கிட்டு வந்த 4 முட்டையில ஒரு முட்டை கெட்டு போச்சு. கெட்டு போனதே எங்களுக்கு பாயில் பண்ணக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு. அப்படியே மனசை தேத்திட்டு ஒர்க்குக்கு கிளம்பி போயிட்டேன். டிப்ரிமிஷன் நம்பர் 2 இந்த ஏசி இன்ஸ்டால் பண்றதுக்கு கிட்டத்தட்ட ஒரு மார்னிங் 10 o'clock கிட்ட போனேன். பட் இதை முடிச்சுட்டு வெளியே வரதுக்கே ஒரு 4 o'clock கிட்ட ஆயிடுச்சு. இது பிகாஸ் இது வந்து ஒரு 15 வருஷம் பழைய ஏசி, கேஸ் எதுவுமே இல்லை. ஸோ கேஸ்ல இன்ஸ்டாலேஷன் பண்றதுக்குள்ளே மணி 4 ஆகி போச்சு. ஒரு வழியா ஒர்க்லாம் முடிச்சுட்டு ஏசி ஆன் பண்ணா கூலிங் பக்காவா வந்துச்சு. 15 வருஷம் பழைய மாடல் ஏசினா என்ன சும்மாவா, கூலிங் அந்த மாதிரி இருந்துச்சுங்க. இப்ப வர ஏசில கூட இந்த மாதிரி கூலிங் வராது, அந்த அளவுக்கு அது நல்லா இருந்துச்சு. அப்புறம் பேமெண்ட் எல்லாம் வாங்கிட்டு பைக் எடுத்து கிளம்பியாச்சு. நாங்க மதிய சாப்பாடே இதுக்கு மேல தான் சாப்பிட போறோம். போயிட்டு ஆளுக்கு ஒரு குஸ்கா மட்டும் சாப்பிட்டுட்டு டிப்ரிமிஷன் நம்பர் 3க்கு வந்தாச்சு. இந்த இடத்த நான் ஆல்ரெடி ஒரு வீடியோல போட்டிருப்பேன். இது வந்து இன்டோர் மட்டும் மாட்டிட்டு அவுட்டோர் மாட்டாம கிளம்பிட்டோம். இன்னைக்கு வந்து ஃபுல்லா மழை, எங்களால இன்ஸ்டாலேஷனே பண்ண முடியல. சோ அங்க போயிட்டு அவுட்டோர் மாட்டலான்னு பார்த்தா கீழே ஏதோ கெமிக்கல் கலந்து ஏதோ போட்டு வச்சிருந்தாங்க. ஒரு மாதிரி சப்பல் ஃபுல்லா ஆயிருச்சு. இது வந்து ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது செம்மண்ணு நினைச்சேன், பட் இது செம்மண் இல்ல. அங்க இருக்கிறவங்களை கேட்டாதான் தெரியுது வந்து ஏதோ ஒரு கெமிக்கல்னு சொன்னாங்க. டிப்ரிமிஷன் நம்பர் 4 அவுட்டோர் தூக்கி வைக்கும் போது கை அவுட்டோர் கீழே மாட்டி ரத்தம் கட்டிடுச்சு. இதுக்கான அவுட்டோர் தான் வந்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா இப்ப இன்ஸ்டாலேஷன் பண்ணோம். ஒரு வழியா ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு கிளம்புறதுக்கு மணி 7:30 ஆயிருச்சு. நீங்களே பாருங்க. இதுக்கப்புறம் தான் இந்த பஸ் பிடிச்சி காஞ்சிபுரம் போயிட்டு அப்புறம் அங்கிருந்து நம்ம ஊருக்கான பஸ்ஸை தேடி கண்டுபிடிச்சு அங்கிருந்து வீட்டுக்கு போறவங்களே போதும் ஆயிடும். நீங்களே டைம் பாருங்க என்ன டைம் ஆகுதுன்னு. இதுக்கப்புறம் தான் நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்கவே ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அவ்வளவுதாங்க இன்னைக்கான நாள். மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்றேன். பாய், நாளைக்கு பார்க்கலாம்.